Vasati Foods MD யார் சார்? நான் தான் சார். ஹலோ, we are coming from health safety department. This is my ID. உங்க கம்பெனில சேஃப்டி இல்லாம ஒர்க் பண்றதா எங்களுக்கு தகவல் வந்தது. அத பார்வையிட வந்திருக்கோம். ஆபீசர்ஸ் உள்ள ப்ராடக்ட் எல்லாம் செக் பண்ணுங்க. மாஸ்க் போட்டுருக்காங்களா தரவா செக் பண்ணுங்க. கிளவுஸ் போட்டுருக்காங்களா எந்த விதமான குறையும் இல்லாம ஃபுல்லா செக் பண்ணுங்க. ஓகே, கோ ஹெட். மா ஏமா கையில கிளவுஸ் போடல, தலையில ஹெட் கேப் போடல? எப்பவுமே போட்டுக்கிட்டு தான் சார் இப்பதான் போடல சார். நீங்க யாரு? நான் இங்க சூப்பர்வைசர். நான் உங்களை கூப்பிடுறேன், அது வரைக்கும் அங்க போய் நில்லுங்க. போங்க சார். மாஸ்க் போடுற பழக்கமே கிடையாதா? போட்டுட்டு தான் இருப்போம், இன்னைக்கு தான் மறந்துட்டோம் சார். இல்ல சார், என்ன ஃபேக்டரி நடத்துறீங்க? ஒரு சுத்தம் கிடையாது, ஒரு கரெக்டா எதுவும் நடக்கலையே. மாஸ்க் க்ளவுஸ் யாரும் போடல. என்ன சார்? சார் இங்க அப்படியே எதுவும் சேஃப்டி இல்ல சார். சார் செக் பண்ணதெல்லாம் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துலாம் சார். அப்ப சரி, வேலை கவனத்துல அதெல்லாம் மறந்துடும். அதெல்லாம் நாங்க பார்த்து பேசிக்கிறோம். தலையில மாட்டிக்குமா? சொல்லுங்க சார், சில பேர் கிளவுஸ் போடல, ஹெட் கேப் போடல. இங்க எதுவுமே சுத்தமா இல்ல சார். குப்பையெல்லாம் அங்கங்க கொட்டி வச்சிருக்காங்க. சேஃப்டியே இல்ல சார். அப்ப ப்ராப்பர் சேஃப்டி இல்லைன்னா கம்பெனி இழுத்து மூடிடலாம். நம்ம ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ. அவசரப்படாதீங்க, நாங்க ப்ராப்பரா சேஃப்டியா தான் பண்றோம். ஆமா சார். அது மட்டும் இல்லாம ஹைஜீனிக்கா தான் சார் பண்றோம். இத பாருங்கம்மா, இதெல்லாம் வேற யார்ட்டையாவது போய் சொல்லுங்க. நாங்க இங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது ப்ராப்பரா எதுவும் இல்ல. அதனால எங்க ரூல்ஸ் படி நாங்க கம்பெனியை சீல் வைக்க போறோம். முதல்ல எல்லாரும் கிளம்பி வெளியே போங்க. சார் சார், எங்களை எதுவும் பேச விடாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எதா இருந்தாலும் எங்க ஆபீஸ்ல வந்து பேசிக்கோங்க. சார் இருங்க சார், பேசி முடிவு பண்ணலாம். சார், நாங்க எல்லாம் தரமா தான் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா, எல்லாமே தப்பா தான் இருக்கு. நாங்க நேரடியா பார்த்த எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்கு. சார் அது Stop வந்து it. நீங்க எதுவும் பேசாதீங்க. உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்க ஆபீஸ்ல வந்து பாருங்க. இப்போ நாங்க டெம்பரவரியா தான் சீல் வைக்கிறோம். நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நிரந்தரமா மூடுற அளவுக்கு ஆயிடும். இது அந்த சேர்மன் மலையா தான் இருக்கும். அம்மா, உங்க ஃபேக்டரி சாவி எடுத்து அவர்கிட்ட கொடுங்க. இம்மிடியேட்டா சீல் வைக்கிற பொசிஷன்ல இருக்கு. சார் சார் சீல்லாம் வைக்க வேணாம் சார். ஸ்டாப் இட். எங்களை வேலை பார்க்க விடுங்க. எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. சாவி எடுத்து அவர்கிட்ட கொடுங்க. கோ ஹெட், ப்ரொசீட். எல்லா ஸ்டாஃபையும் வெளியே அனுப்புங்க. ஓகே சார். நீங்களும் கொஞ்சம் வரீங்களா? வெளியில வாங்க. வாங்க சார், ப்ளீஸ். எங்க டியூட்டி நாங்க பார்க்கணும். போங்க போங்க. உள்ள இருக்கிற எல்லாரும் வெளியே அனுப்பி சீல் வைங்க. ஓகே சார். ஏமா கொஞ்சம் வெளில வாங்கம்மா. எல்லாரும் வெளில வாங்க. எல்லாரும் வெளில வாங்க. சார் 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 ஆமா, வாங்கம்மா. கொஞ்சம் பொறுங்க சார். சார் எல்லாம் பேசியாச்சு, நீங்க கொஞ்சம் வெளில போங்க. சார், எங்க போங்க மேடம் சார். பேசுவாங்க சார். எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்காதீங்க. போங்க போங்க போங்கம்மா போங்க. அட போமா. என்னக்கா இது? எனக்கு வேலை இல்ல போல. போங்க சார், என்ன போங்க. பண்றாங்க? இந்த மாதிரி பண்றாங்களே. வேலை செய்யறவங்களே ஒழுங்கா வேலை செய்ய விட மாட்டாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க. என்ன நடக்குதுன்னு நீங்களும் வாங்கம்மா, ப்ளீஸ். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? கிரில் இழுத்து மூடுங்க. லாக் பண்ணி சீல் வைங்க.
அக்கா நாங்க மாஸ்க் போடாததுனால தான் ஃபேக்டரியை மூட வேண்டியதாயிருச்சு. ஆ, இல்ல இது வேற பிரச்சனை. இன்னும் ஒரு 2 நாள்ல சரியாயிடும். ஹலோ நீங்க யாரும் எதுவும் சொல்லுங்க. கவலைப்பட வேண்டாம். தைரியமா போயிட்டு வாங்க. சரிங்க. இன்னும் 2 நாள்ல திரும்ப வேலை செய்ய போறோம் நாம. சரி. ம், எதுனாலும் சொல்லுங்க மேடம், நாங்க எப்போதும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம். ஆமாக்கா. ம். ம், சரி. சரி வரோம். வாங்க. அம்மா ராசத்தி, இப்பதான் என் அத்தை ஃபோன் பண்ணாங்கம்மா. நம்ம சந்தேகப்பட்டது சரிதாம்மா. அம்மா என் வீட்ல இருந்து அந்த சிலிண்டரை தூக்கிட்டு வர சொன்னதும் அந்த சேர்மன் தானாம்மா. பாத்தியாம்மா நம்ம பொறுமையா இருந்ததுக்கான பலனை? இங்க பாரு, நம்ம கம்பெனியை சீல் வைக்கிற அளவுக்கு அவன் போயிட்டான். இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல. அவனெல்லாம் ஆரம்பத்திலேயே தட்டி வச்சிருக்கணும். இத பாரு, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. போய் அவனை தூக்கி போட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க, எல்லாம் சரியாயிடும். வாமாப்ல, அந்த நல்ல காரியத்தை நம்ம போய் முதல்ல பண்ணுவோம். ஐயோ கொஞ்சம் இருங்க. பொறுமையா இருங்கன்னு சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா இவன் இவ்வளவு தூரம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஏதோ கோவத்துல நம்மள பயம் காட்டுறான், அப்படி பண்றான்னு அசால்ட்டா நினைச்சிட்டேன். ஆனா அவன் நம்மள மொத்தமா காலி பண்ண முடிவு பண்ணிட்டான். இதுக்கு மேலயும் அவனை விட்டு வைக்க கூடாது. சரியா சொன்ன ராசாத்தி, இப்பவாது உனக்கு புரிஞ்சுதே. வாங்க இப்பவே போய் அவன் கதையை முடிப்போம். அவன் அடுத்து நம்மள எந்திரிக்க விடாம அடிக்கிறான்னா அவன் ஏதோ திட்டத்தோட தான் இருக்கான். இப்ப நாமள உணர்ச்சி வசப்பட்டு அவனை அடிச்சிட்டா அதையும் அவனுக்கு சாதகமா தான் பயன்படுத்திப்பான். அதுக்குன்னு அவனுக்கு பயந்துட்டு வேடிக்கை பார்க்க சொல்றியா? நான் அப்படி சொல்லல மாமா. முதல்ல வீட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிப்போம். அப்புறம் அவனை எதிர்த்து மோதி நிப்போம். அவனை நம்மளான்னு பாத்துப்போம். அதுக்கு இல்ல ராசாத்தி, நான் எதுக்கு சொல்றேன்னா இப்படியே அவனை. சொன்னா கேளுங்கண்ணே, முதல்ல வீட்டுக்கு போலாம் வாங்க. சரி, நீங்க பெரிய வண்டியில கிளம்புங்க, நான் போய் மெயின் ஆஃப் பண்ணிட்டு வரேன். உங்கள் உரையை தொடங்குங்கள். என் உயிரினும் மேலான வாக்காள பெருமக்களே, இந்த சுமதி சேர்மன் கலையரசன் மனைவி மட்டுமல்ல. இந்த சுமதி உங்களில் ஒருத்தி, உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருத்தி. அதேதான். உங்களுக்கு சேமியா செய்வதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். அது சேமியா இல்ல, சேவை. எப்ப பார்த்தாலும் சேமியா உப்மா திங்கிற ஐட்டத்தையே சொல்லு. படுத்துறிய மறந்துட்டேங்க. ஒரு வார்த்தையவே உன்னால சொல்ல முடியல, அப்புறம் எங்க இதெல்லாம் என்ன பண்றது? வாங்க கண்மணி, உட்காருங்க. வாங்க. வணக்கம். 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 இவன கும்முடு குருசாமி மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை கும்முடு போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன சேர்மன், உங்க வீட்டு அம்மாவை பலமா தயார் பண்ணிட்டு இருக்கீங்க போல. எங்க அம்மா வணக்கம் மட்டும் நல்லா வளைஞ்சு வளைஞ்சு சொல்றா, மத்தபடி வாயில ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது. இந்த ஊருக்குள்ள எத்தனை தெருவு இருக்கு, எந்தெந்த தெருவுல எத்தனை வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு இவளுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுமா எனக்கு. அப்போ உங்க வைஃப் இதுக்கு தயாராகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லுங்க. கிளி புள்ளைக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அது சாதாரணமா கிடைச்சிடாது இல்லையா? நீ எங்க சொல்லி கொடுக்குற? உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்த பாவத்துக்கு நான் தான் உன் பொண்டாட்டி சேர்மன் ஆக்கிறதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அந்த ராசாத்தி ஏதாவது பிரச்சனை பட்டாளா? இல்ல, அது விஷயமா வரல. வேற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு காஃபி எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? ஏய், நான் தான் மறந்துட்டேன். உனக்காச்சும் கொடுக்கணும் அறிவு இல்ல? ஐயோ, உரையாட்டிட்டு இருந்ததுல மறந்துருச்சுங்க. இருங்க, 5 நிமிஷத்துல போட்டு கொண்டு வரேன். அவசரம்லாம் இல்ல, பொறுமையா போட்டு கொண்டு வாங்க. சரி. டபுள் ஸ்ட்ராங். சரி. உங்க வைஃப உள்ள போக வைக்கதான் நான் அப்படி சொன்னேன். கண்மணி, என் பொண்டாட்டி அனுப்பி வச்சு பேசுற அளவுக்கு என்ன விஷயம்? மரகதமா ஏதாவது சொல்லி விட்டாங்களா? ஆமா. ஆமா, என்ன விஷயமா? அது அத்தை என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாச்சு, இனியும் வெறும் ஆதரவு கொடுக்கற சக்தியா பெரிய வீடு இல்லாம அதிகாரம் பண்ற இடத்துக்கு பெரிய வீடு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு அதனால அத்தை இந்த தடவை பெரிய வீட்ல இருந்து சேர்மன் வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதுவும் நான் தான் அந்த பதவிக்கு வரணும்னு அத்தையோட ஆசை.
இது அந்த மரகதம்மாவோட ஆசை மாதிரி தெரியலையே. இதெல்லாம் இவங்களோட ஆசை மாதிரி தெரியுது. இது அந்த அம்மா சொல்ற மாதிரி எவ்வளவு நேக்கா சொல்றா பாரு. வேணாம் கண்மணி, அடிமடியிலே கை வைக்கிறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இங்க பாருங்க, இது என்னோட ஆசை இல்ல, எங்க அத்தையோட ஆசை. என்ன விளையாடுறீங்களா? நான் பெரிய வீட்டுக்கு வந்து கேட்டப்போ என் பொண்டாட்டிக்கு ஆதரவு கொடுக்கறதா சொன்னாங்க. இப்ப மாத்தி பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் உங்களை நம்பிதானே இருக்கேன். இது அத்தையோட திடீர் முடிவு. நான் கூட முதல்ல வேண்டாம், இந்த பதவி மேலலாம் எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் கூட உங்க ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணலாம் தான் சொன்னேன். ஆனா அத்தை நீதான் கண்மணி நிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அத்தை பேச்ச மீறி நான் எதுவும் பண்ணதில்ல. சரின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். இப்ப என்னதாமா சொல்ல வரீங்க? சேர்மன் பதவிக்கு நான் நிக்க போறேன், எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு உங்ககிட்ட கேக்குறேன். அது பதவிமா. 20 வருஷமா அந்த பதவியில நான் இருக்கிறேன். அது திடீர்னு விட்டு கொடுத்தா எனக்கு ஒரு கையே போன மாதிரி ஆயிடுமா. அப்போ உங்க பொண்டாட்டி சேர்மன் ஆனாலும் உங்களுக்கு பதவி கிடையாதுல்ல, அவங்களுக்கு தானே பதவி இருக்கும். ஆனா அதிகாரம் எல்லாம் என் கையில தானே இருக்கும். அதே மாதிரிதான் நான் சேர்மனா ஆனாலும் வெறும் பதவி மட்டும் போதும் எனக்கு. மத்தபடி பணம், காசு, கான்ட்ராக்ட், கமிஷன் எல்லாமே நீங்க தான் பாத்துக்க போறீங்க. இப்போ உங்க பொண்டாட்டிக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரியாம எவனாச்சும் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டான்னா உங்க பொண்டாட்டியோட சேர்ந்து நீங்களும் தான் மாட்டணும். ஆனா நான் அப்படி இல்ல, நான் படிச்சவன். யாரு என்ன எதுக்கு அந்த கையெழுத்துன்னு பார்த்து தான் போடுவேன். என்கிட்டயே வா. இதெல்லாம் பதவிக்கு வரதுக்கு முன்னாடி நல்லதான் பேசுவீங்க, ஆனா பதவிக்கு வந்த பின்னாடி கண்டுக்கவே மாட்டீங்க. சேர்மன், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இந்த விஷயத்துல எப்பேற்பட்ட கட்சியா இருந்தா கூட நான் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேமா. என்ன சேர்மன், கண்மணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க? அவதான் பதவி மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம்னு சொல்றாள்ல. அம்மா, என்ன எதை வச்சு நம்ப சொல்றீங்க? வேணும்னா பத்திரம் கூட எடுத்துட்டு வாங்க, நான் எழுதி தரேன். எல்லா பொறுப்பும் உங்களுக்கு தான்னு. நான் அந்த ராசாத்தி முன்னாடி வெறும் கண்மணியா இல்லாம சேர்மன் கண்மணியா இருந்தா மட்டும் போதும். கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி எங்களை அவமானப்படுத்தின மாதிரி அவளும் அவமானப்படணும், அவ்வளவுதான். முழு நம்பிக்கை இல்லைனாலும் ஒரு 80% நம்புறேம்மா. பேச்சு மாற மாட்டேங்கல்ல. கண்மணி பேச்சு அவளோட மூச்சு மாதிரி, சொன்னா சொன்னபடி நடந்துப்பா. அப்ப சரிமா. அவனே வச்சுக்கிட்டான் பெரிய ஆப்பு. இனி என்ன நடக்க போகுதோ. இந்தாங்க டபுள் ஸ்ட்ராங் காஃபி. தேங்க்யூ. எடுத்துக்கோங்க. சுமதி, இனி உனக்கு கவலையே இல்ல. ஏங்க? நீ இந்த எலெக்ஷனுக்கு நிக்க வேணாம். என்னது நிக்க வேணாமா? ஏங்க, நான் கார்ல போவேன், எல்லாரும் கை காட்டுவாங்க, பெரிய ராணி மாதிரி இருப்பேன்னு சொல்லி ஆசை காட்டிட்டு இப்ப வேணான்னு சொல்றீங்க. உனக்கு பதிலா கண்மணி நிக்க போறாங்களாம். நான் சும்மா பதவிக்காக தான் நிக்க போறேன். ஆனா பதவி பொறுப்பு எல்லாம் உங்க புருஷனுக்கு தான். இப்ப இருக்கிற மரியாதை அப்படியே இருக்கும். அப்படியா? சரி, எனக்கு கிடைச்சா என்ன, என் புருஷனுக்கு கிடைச்சா என்ன, எனக்கு சந்தோஷம்தான். நல்ல வேலை பிரச்சனை பண்ணாம விட்டுட்டான். கண்மணி, எலெக்ஷனுக்கு முன்னாடி ராசாத்திய காலி பண்ணிடுவேன். ஏதோ ஒண்ணு, அவ ஒளிஞ்சா போதும். அப்புறம் நாமினேஷன் எப்போ பண்ணணும்? இன்னும் 5 நாள் இருக்குமா? நல்லது, முதல்ல நம்ம நாமினேஷன் பண்ணிடுவோம். சரிம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு சொல்றேன். சரி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? சரி, போயிட்டு வரோம். ரொம்ப நன்றி. வாங்க. ஒருத்தி
எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்றது? இப்பதான் அனுப்புனாங்க வேலையில இருந்து. சரி வாங்க, இன்னொரு வாட்டி சாமி கும்பிட்டு வந்துடலாம். நீ கும்பிட்டல்ல, அதுவே போதும், வா போலாம். என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்ப எதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? வேலை போயிடுச்சு பொண்ணே. என்னது வேலை போயிடுச்சா? என்னங்க இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? சரி, வேலை போற அளவுக்கு என்ன பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணல பொண்ணே. உனக்கே தெரியும், 15 வருஷமா இந்த கம்பெனிக்காக உண்மையா உழைச்சிட்டு இருக்கேன். ஒரு தப்பும் பண்ணாத என்ன காரணமே இல்லாம வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. காரணம் சொல்லாம நிப்பாட்டிட்டாங்களா? அதான் எனக்கும் புரியல. சரி வா, முதல்ல வீட்டுக்கு போலாம். மனசே சரியில்லை. வாங்க. என்னடா என்ன காணல? வருவாங்க மாப்ள. டேய், நீ எதுக்கு ரெடியா இருந்துக்கோ, வர நேரம் தான். பாப்போம். டேய், இவங்க தான்டா உசாராரு. பார்த்து ரெடியா இருங்கடா. டேய், வண்டியை ஃபாலோ பண்றா. எங்க ரொம்ப நேரமா ஒரு கார் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. எங்க? அதோ அந்த கார் தான். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அப்பல இருந்து நம்மள ஃபாலோ பண்ணுது. விடு, ரோட்ல 4 கார் வரதான் செய்யும். ரொம்ப நேரமா நம்ம பின்னாடியே வருதுங்க. ரொம்ப நேரமாவா? சரி இரு பாப்போம். இப்ப பாப்போம். ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. எப்படி போறது? இந்த பக்கம் போறீங்களா? சரி போங்க. சீக்கிரம் போங்க. பயப்படாத, பயப்படாத பொண்ணி. பக்கத்துல வந்துட்டாங்க, சீக்கிரம் போங்க. போறேன். சீக்கிரம். எங்க சரி, கொஞ்சம் வேகமா போங்க. சரி போறேன். நீ பயப்படாத, சேஃப்டியா உட்காந்துக்கோ. இங்க வேகமா போங்க. தட்டி விடுறா. பயமா இருக்கு. தட்டா. இங்க தட்டா வண்டியா. அப்படியே போடி. ரைட்டா புடிச்சுக்கோ. போடி. போடி. இரு. இருடா. ஏய், இருடா வண்டியா. இட்ரா. போ. எனக்கு
பொண்ணு எழுந்துரு. ரொம்ப அடிபட்டுச்சா? சொல்லு பொண்ணு. இல்லங்க, உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல பொண்ணு, நான் நல்லா இருக்கேன். நீ முதல்ல எழுந்துரு, மெதுவா. யாருங்க அவங்க? எதுக்கு நம்மள காரை விட்டு அடிக்க பாக்குறாங்க? யாருன்னு தெரியல பொண்ணு. இங்க பாரு, முதல்ல நம்ம இங்க இருக்க வேணாம், கிளம்பலாம். செப்பல போட்டுக்கோ. சீக்கிரம் பாத்து கொடுங்க. பாத்து. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது பொண்ணு. என்னங்க சொல்றீங்க? வண்டி ஸ்டார்ட் ஆகல. சரி, தள்ளிட்டு போங்க. இறங்குங்க. பாத்து.